ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்களோட சமையலறையில் இந்த 8 பொருட்களை மட்டும் வச்சு பாருங்க. செல்வம் மலை போல உங்களுக்கு சேருங்க. வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருப்பதும் தரித்திரம் சூழ்வதும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் கையில் தாங்க இருக்குது. அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வீட்டை எவ்வாறு பார்த்து கொள்கிறார்கள் என்பதில் தாங்க அது அடங்கியிருக்கு. நாம் நமது வீட்டில் கடைபிடிக்கும் ஒரு சில விஷயங்கள் நமது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்குங்க. ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு சுபிட்சமாக இருக்க, நோய் நொடி இல்லாமல், வறுமை இல்லாமல், மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக இருக்க வீட்டின் அமைப்பானது சரியாக அமைந்திருக்க வேண்டுங்க. ஒரு வீட்டில் பூஜை அறை முதன்மையானது. அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது சமையலறை தாங்க. அதன்படி ஒரு வீட்டின் பொருளாதார நிலை, அதிர்ஷ்டம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்று தாங்க இந்த சமையலறை. இங்கு சில குறிப்பிட்ட பொருட்களை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டுங்க. ஒருவேளை மறந்து போய் அந்த பொருட்களை சமையறையில் வைக்கவில்லை என்றால் அந்த வீட்டில் துர்தஷ்டம், பண இழப்பு, வீண் செலவு, நஷ்டம் ஆகியவை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூட சொல்லுதுங்க. அப்படி எந்தெந்த முக்கியமான 8 பொருட்களை மறந்தும் கூட சமையலறையில் வைக்க மறக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவது பொருள் லவங்கப்பட்டை. பழங்காலத்திலிருந்தே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய மசாலான பொருட்களில் இந்த லவங்கப்பட்டை முக்கியமானது ஒன்றாக இருக்குங்க. பல உணவுகள் மற்றும் சமையல் வகைகளில் ஒரு மூலப்பொருட்களாக இந்த லவங்கப்பட்டை பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் சமையல் பயன்பாடுகளை தவிர பல்வேறு ஆன்மீக குணங்களை கொண்டு இருக்கிறதுங்க இந்த அற்புத மசாலா. சமையலறையில் நாம் எப்போதுமே லவங்கப்பட்டை வைத்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய கையில் பணம் தாராளமாக புரளுங்க. இரண்டாவது பொருள் பிரியாணி இலை. நம் வீட்டு சமையல் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் தாங்க இந்த பிரியாணி இலை. இதற்கு நல்ல நறுமணம் வீசும் தன்மை இருக்குது. இந்த இலையானது சமையலுக்கு வேறு ருசியை மட்டும் கொடுக்கவில்லைங்க, நம்முடைய வாழ்க்கைக்கும் தாங்க சேர்த்து கொடுக்குது. இந்த பிரியாணி இலைகளை வீட்டில் எரித்து அந்த புகையை வீடு முழுவதும் காண்பிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் விளங்கி உங்களோட வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குங்க. அதோடு இந்த பிரியாணி இலையின் புகையை சுவாசிக்கும் போது அது பல பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் நமக்கு கொடுக்குங்க. மூன்றாவது துளசி. துளசியின் மருத்துவ குணங்கள் ஏராளங்க. அதுக்கு ஆன்மீக மகத்துவம் இருக்குங்க. அதே மாதிரி மருத்துவ ரீதியான மகத்துவம் இருக்குங்க. எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருட்களில் முதன்மையான இடத்தை பிடித்திருப்பது இந்த துளசி தாங்க. எந்த இடத்துல துளசி இருக்கிறதோ அங்கு சகல சௌபாக்கியமும் நிறைந்திருக்குங்க. இது வீட்டில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்குங்க. நான்காவது பொருள் ஏலக்காய். மகாலட்சுமியின் அம்சம் சில பொருட்கள் இருப்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தாங்க. அதில் ஏலக்காயும் அடங்கும். இதை சமையலுக்கு பயன்படுத்துவதால் சாதாரண பொருள் ஆகிவிடாதுங்க. இந்த ஏலக்காயை சமையலறையில் மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா ஒரு பக்கம் பணம் வந்து கொண்டே இருக்குங்க. அதே நேரம் எதிர்பாராமல் உண்டாகும் செலவுகள் இருந்து கூட விடுதலை கிடைக்குங்க. அடுத்தது பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நம் முன்னோர்கள் முக்கிய பொருளாக ஆன்மீக ரீதியில் பார்த்தாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை பூஜை அறை மற்றும் சமையலறையில் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் இருக்குங்க. இதை பணப்பெட்டி, கல்லாப்பெட்டி, அஞ்சரைப்பெட்டி போன்ற இடங்களை கூட நீங்கள் வைக்கலாங்க. அது போலவே இந்த பச்சை கற்பூரம் இயற்கையாகவே நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். மேலும் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள், கண்திஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றலை நீக்க இந்த பச்சை கற்பூரம் உதவுதுங்க. அடுத்த பொருள் இஞ்சி. நம் உடலில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை ஊக்கக்கூடிய மருத்துவம் கொண்டது தாங்க இந்த இஞ்சி. அதே போல் நம்முடைய வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றும் தன்மையும் இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அடுத்த பொருள் ஜாதிக்காய். ஜாதிக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. இந்த ஜாதிக்காய் அதிகமான மருத்துவ குணம் கொண்டதுங்க. அதற்கு ஈடான மகத்துவமும் இருக்குங்க. அந்த காலத்திலேயே செல்வ வளம் அதிகரிக்க இந்த ஜாதிக்காயை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தாங்க. இதனை நாம் பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா கையில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்குங்க. இதை நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் எப்போதும் ஒரு ஜாதிக்காயை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த பொருள் கிராம்பு. இந்துக்களோட பல்வேறு வித வழிபாடுகளில் சடங்கு சம்பிரதாயங்களும் இந்த கிராம்பு முக்கிய இடத்தை பெற்றிருக்குங்க. இயற்கையாகவே கிராம்பு தீய சக்திகளை விரட்டவும் கண்திஷ்டியை போக்குவதற்கும் ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுப்பதாகவும் நம்பப்படுதுங்க. அதனால் இது எப்போதுமே நம்மளோட சமையல்களை வைத்திருப்பது மிகவும் நல்லதுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.